இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சில வசனங்களை, அதாவது மத்தேயு பகுதியில் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரமும் மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலையில இயேசு கிறிஸ்து இருந்து அநேக ஜனங்களும் சீசர்களும் கூட இருக்கும்போது சொன்ன பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு நம்ம இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தன்னுடைய சீசர்களுக்கு இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்ததை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னால ஒரு சிலரை போல ஜெபிக்க வேண்டாம் அப்படி இருக்காங்க. அது எப்படின்னா, மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம், மனுஷர் காணும்படி அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காலத்துல நம்ம பார்க்குறோம், சிலர் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் இருக்க அத்தனை வசனத்தையும் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா வசனமா இருக்கும், ஆனால் கருத்து கொஞ்சம் தான் இருக்கும். அப்படி ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் உள்ளார்ந்த ஒரு ஜெபம் வரணும். அது 2 வரி 3 வரியா இருந்தாலும் அது கருத்தோட இருக்கணும். சும்மா வளவளன்னு வீண் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டாம்னு இயேசு கிறிஸ்துவ இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. இப்போ 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர்களை போல, எவர்களை போல? மாயக்காரர்களை போலையும் அஞ்ஞானிகளை போலையும், சரியா? அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதாவது நாம ஜெபிக்க முன்னாலே ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம எப்பவுமே விவரமா அது இதுன்னு சொல்வதை விட எந்த முறையில ஜெபிக்கணும் அப்படிங்கிறத தான் இங்க சொல்லி கொடுக்குறாங்க சீசர்களுக்கு. எப்படி ஜெபிக்கணும்னு பார்ப்போமா? பாருங்க, 9ஆம் வசனம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எங்க இருக்காங்க? பரமண்டலத்தில் இருக்கிற பிதா. நம்ம பூமியில இருக்கிற நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்ப இந்த பிள்ளைகள் பரமண்டலத்தில் பிதாவை நோக்கி நம்ம மன்றாடுகிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படி நாமம் என்ன செய்யணும்? அவர் நாமம் பரிசுத்தம் தானே, மாதிரி ஏன் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லப்பட்டிருக்கு? அப்படி பார்த்தா அவருடைய நாமம் நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தராகிய தேவனை பரிசுத்தம் பண்ணணும். அப்படின்னா நம்ம நடக்கையினால, நம்ம கிரியையினால நம்ம பரிசுத்தம் பண்ணணும். அது சொல்லியிருக்காரு இல்லையா, நானே நீங்கள் தங்கும் ஆலயம். நம்ம சரீரத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது பரிசுத்தமா இருந்தால் தான் தேவன் நமக்குள்ள வாசம் செய்ய முடியும், அப்படித்தானே? அதனால நம்ம அவரை பரிசுத்தம் பண்ணணும், நம்ம இதயத்துக்குள்ளாக பரிசுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறமா நாங்க பார்க்கிறோம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம்னா என்னது அப்படின்னு பார்ப்போமானா, துதிக்கிறது தான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் என்னது அப்படி பார்த்தா, பரலோகத்தில் என்ன செய்யப்படுதான்? வெளிப்படுதல் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், வெண் வஸ்திரம் தரித்து தூதர்கள் எல்லாம் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்ட்டு என்ன செய்றாங்க? துதிச்சிட்டு இருக்காங்க. அந்த துதிகளின் மத்தியில் தான் நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் வாசம் செய்கிறார். அப்போ அந்த துதித்தல் நமக்கு வேணும், நம்மளும் துதிக்கணும் அப்படின்னு கர்த்தர் ரொம்ப துதிகள் மீது பிரியப்படுகிறார். அதுதான் பரலோகத்தில் செய்யப்படுது. எப்போதும் ஓயாமல் துதித்து கொண்டிருக்காங்க மாதிரி நாம இங்கே என்ன செய்யணுமா? பூமியில நம்ம துதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். ஆகாரம்னா என்னது? வெறும் சாப்பாடு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. ஆகாரம் என்பது இந்த இடத்துல தேவைகளை குறிக்கும். எல்லா தேவையும் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு இருக்க இருப்பிடம், உடையும், ஆகாரம் தான் முக்கியமான தேவை, அப்படிதான். இந்த வசதியான காலத்துல காரும்பாங்க, வீடு பங்களா நீட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட முக்கியமா நமக்கு அந்தந்த ஆகாரம் தேவை. அப்ப ஆகாரம்னா அந்தந்த தேவைகள் அதுல அடங்கும். அதையும் கர்த்தர் என்ன செய்வாரு? கண்டிப்பா நமக்கு தருவாரு. அதுபோல நம்ம 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல
பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்காங்க எப்படியா, போதும் என்கிற மனதுடனே தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த ஆகாரம் என்று சொல்லி வரும்போது நம்ம தேவைகளை குறிக்குது. அதற்கு அந்த ஜெபத்தில் எப்படி கேட்கணுமா, அன்னன்னுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று மட்டும் கேளுங்க. நாளை தினத்தை பார்த்துக்கணும். நாளை எப்படிலாம் இருக்குமோ தெரியாது. அதனால இன்றைய தினத்துக்கு கேட்க வேண்டிய ஜெபம் இது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு நிச்சயம் மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கிறோமா? இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். ஒரு முறை இப்படிதான் பேதுரு இயேசுவானோட்ட கேட்குறாங்க, ஒருத்தனை மன்னிக்கணும் எத்தனை முறை மன்னிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இயேசு என்ன சொல்றாங்க, 7 சொல்றாங்க இல்லையா. அப்போ மன்னிக்க அளவே கிடையாது, நம்ம மன்னிக்கணும். அதுக்கு ஒரு உவமையாக கூட ஒரு சிறு காரியத்தை அங்க இயேசுவானவர் சீசர்களுக்கு சொல்றாங்க. அது என்ன உவமை அப்படின்னு பார்க்க போனா, அது மத்தேயு பகுதியில் 18ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்குறோம். ஒருத்தங்கிட்ட 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். அவன்கிட்ட ஒரு நாள் அவன் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, இவன் நமக்கு 16,000 தாலந்து தரணுமே அப்படின்னு சொல்லி அவனை அழைப்பித்து அவன்கிட்ட கேட்குறாரு. கேட்டாக்கி இவன் என்ன செய்யிட்டான், அந்த மனுஷனும் என்னால் தர முடியல, என்னால் தர வழி இல்லை அப்படிங்கிறான். ஆனால் அவர் கொஞ்சம் கடிந்து பார்க்குறாரு, ஆனால் தர முடியலன்னு தாழ்மையாக என்ன செய்யிட்டான், என்னை மன்னிச்சு தர கஷ்டமாக இருக்கு இப்போதைக்குன்னு காலில் விழுந்தோடனே சரின்னு அவர் மன்னிச்சு விட்டுட்டாரு. இவன் மன்னிப்பு பெற்ற இவன் திரும்பி வரும்போது இவங்கிட்ட 100 வெள்ளி பணம் ஒருத்தன் கடன் பட்டிருந்தான். அவனை இவன் கண்டுகிட்டான். கண்டோன்னு என்ன செய்யறான், தொண்டையை பிடிச்சி இருக்கு, இப்போதைக்கு இப்போ நீ என்ன செய்யணும், எனக்கு நீ இதை தந்தே தீரணும் அப்படின்ட்டு கேட்குறான். இது எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் நிமிஷம்தான் ஆகுது, மறந்துட்டான். தன்னை ஒருத்தன் மன்னிச்சதை கூட மறந்து பிறனுக்கு மன்னிப்பு கொடுக்காத இவன் மாட்டேங்கிறான். உடனே அவனை பிடிச்சி நீ தர முடியலன்னா அவனை நான் காவலில் போடுவேன்னு சொல்லி காவலில் போட்டாச்சு. இதை அறிந்த ஒரு மனுஷன் என்ன செய்யறான், அந்த ஆண்டன்ட்ட சொல்றான், இந்த மாதிரி நீ மன்னிச்சு விட்ட அந்த மகன் இன்னொருத்தன் என்ன செய்யல, மன்னிக்கல, இப்படி நீ காவலில் போட்டாச்சு அப்படின்ட்டு. உடனே இவனை அந்த ஆண்டவர் கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்டு என்னன்னு வந்தோடனே இவன்கிட்ட சத்தம் போட்டு இவன் மேலே கோபப்பட்டு இவனை என்ன செய்யற தெரியுமா, நீ எனக்கு தர வேண்டியதை கொடுத்து தீரு மட்டும் உபாதிக்கிறவர்களிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு ஒப்பு கொடுத்துட்டார். அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யணுமா, வசனம் சொல்லுது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். நம்ம ஒருத்தரை மன்னித்தாதான் பரமபிதாட்டு மன்னிப்பு கேட்கணும். நம்ம இவனை மன்னிச்சுடும் இவனை பார்க்காதுங்க, பரமபிதாவை பாருங்க, அவர் நமக்கு மன்னிப்பு தருவார். அப்போதான் அந்த ஜெபத்துல இருக்குது. அதாவது ஒருவர் என்ன செய்யணும், மன்னிக்கணும். நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கிற கடன் சரியா, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியப்பா அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிறோம், எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனை வராதுன்னு சொல்லல, சோதனைக்கு உட்படாமல். சோதனை யார் கொண்டு வருவா, தீமையானவன் சோதனை கொண்டு வருவான். அப்போ என்ன செய்யணும், சோதனை உட்படாமல் எங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் தீமையான அந்த சத்ருவின் கிரியிலிருந்து எங்களை காப்பாத்துங்கப்பா முடிஞ்சு. ஏன்னா சத்ரு எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகளை சுத்தி தான் வருவாங்க சோதிக்கிறதுக்கு. அப்ப சோதனை உண்டு. அதனாலதான் இந்த ஜெபத்துல சொல்லியிருக்காங்க, சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமைந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லிட்டு. கடைசியா சொல்லியிருக்காங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க முடியாது. அவர் புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறாரு, துதிக்கிறதை எதிர்பார்க்கிறாரு. அப்ப அவர் ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது, மகிமை அவருடையது. அது எந்தெடுக்கும் உம்முடையதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், துதிக்கிறோம். கர்த்தர் துதிகள் மேல ரொம்ப பிரியமா இருக்கிற கர்த்தர் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர்ல ஒரு வசனம் உண்டு பாருங்க, 12ஆம் அதிகாரம் 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நம்ம இந்த ராஜ்யம் நமக்கு சொந்தம் இல்ல, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றி கொள்ளக்கடும். அப்போ தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஜெபம் எது, பரமத்திருக்கிற எங்கள் பிதாவின் ஜெபம். கர்த்தர் சொல்றாரு, நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ கண்டிப்பா நம்ம எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு பிரியமா நடந்து நீதி நியாயமா உத்தமமா நடந்தால் கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா தேவையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த பகுதியானது ஒருவேளை சர்ச்சுகளில் இந்த ஜெபத்தை வழக்கமா பாரம்பரியமா சொல்றவங்களும் உண்டு.
உள்ள அர்த்தத்தோடு சொல்றவங்களும் உண்டு. உள்ள அர்த்தத்தோடு சொல்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அது ரொம்ப நல்லது. ஆனா பாரம்பரியமா அந்த ஜெபத்தை சொல்லணும் அப்படின்னு இந்த பகுதியில போடல. அந்த கருத்தை உணர்ந்து நம்ம ஜெபிக்கிற பாயிண்ட்ஸை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால எல்லாரும் இந்த ஜெபத்தை இனியாவது, ஒருவேளை இதை இப்படி கவனிக்காம இருந்திருந்தீங்கன்னா, இந்த நான் சொல்றதை மட்டும் இல்லை, இந்த பகுதியை நீங்களும் அதே மாதிரி படிச்சு பாருங்க. நீ வரும் நாட்களில் கிரியைகள்ல இந்த ஜெபத்தை கையாளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, ஸ்தோத்திரம்.